நண்பர்களே, இப்போ இந்த 9 மைய தவத்துணையும் இந்த சக்கரங்களை பற்றிய ஒரு தெளிவான சுருக்கமான விளக்கங்களை நம்ம தெரிந்து கொண்டோம். இது ஆரம்ப காலத்தில் ஒரு ஒரு வருஷம் 2 வருஷத்துலேயே நாங்கள்லாம் இது பயிற்சிகள் எடுத்து ஆசிரியர் பயிற்சி வரைக்கும் வந்துட்டோம். இது நன்றாக தொடர்ந்து ஆர்வமாக செய்து வரும்போது நிறைய மாற்றங்கள் ஒரு 4-5 வருடத்துக்கு பிறகே பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் உடலிலையும் மனதிலையும் குடும்பத்திலையும் ஒரு நல்ல அமைதி, ஆரோக்கியம் இது போன்ற நிலைகள் அது ஏற்பட்டு தொடர்ந்து அது நீடித்து கொண்டு இருக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு என்னுடைய ஒரு சில அனுபவங்களை மட்டும் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். அந்த காலத்தில் இந்த பிடரிக்கன் பயிற்சி காவடி தவம்னு சொல்லுவாங்க. அந்த பயிற்சியெல்லாம் நாங்கள் மகிழ்ச்சியாக ஒரு இடத்துல கற்றிருக்கும் போது அதை தொடர்ந்து நம்ம செய்து வரும்போது அதன் பிறகு அது துரிய தவம் செய்தாலே போதும் என்ற ஒரு நிலைக்கு வந்துச்சு மன்றங்களில். இப்போ அதை தொடர்ந்து செய்து வரும்போது அதாவது நாளைக்கு பின்னால் நடக்கக்கூடிய ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நம்ம குடும்பத்திலேயோ அல்லது நமக்கோ ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நமக்கு இன்றைக்கி அது நம்முடைய உள்ளுணர்வாக தெரிஞ்சிடும். எனக்கு ஒரு முறை ஒரு அனுபவம், நிறைய அனுபவங்கள், அதில் ஒரு அனுபவத்தை நான் சொல்கிறேங்க. இப்போ நான் ஒரு முறை கோவையிலேருந்து ஈரோட்டுக்கு ஒரு வேலை விஷயமா ஒரு ஆர்டி ஆஃபீஸுக்கு போக வேண்டியிருந்தது. அங்கே ஆர்டி ஆஃபீஸர் எனக்கு நண்பர். சரி, அவரை பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் ஒரு 8 மணிக்கு காந்திபுரத்தில் பஸ்ஸுக்காக நின்றுட்டு இருந்தேன். அப்போ ஒரு சேலத்து பஸ் ஒன்று வந்தது. நிறுத்திட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் முன்பக்கம் ஏறினேன். முன்பக்கம் ஏறி பார்க்கும்போது ஒரு 4-5 சீட்டு மட்டும், இருக்கை மட்டும் காலியாக இருந்தது. ஏதோ திடீர்னு என்னுடைய மனசில் ஒரு உதயமாச்சு. நான் அப்படியே முன்பக்கம் ஏறி அதுக்கப்புறம் அப்படியே பார்த்துட்டு பின்பக்கம் இறங்கிட்டேன். அடுத்த பஸ்ஸில் போகலான்ட்டு ஏதோ ஒரு உணர்வு. சரின்னு சொல்லி கீழே இறங்கினதுக்கு பிறகு அதுக்கப்புறம் ஒரு 10-15 நிமிடத்துக்கு பிறகு இன்னொரு பஸ்ஸும் அதே மாதிரி இந்த ஈரோடு பஸ்ஸே வந்தது. சரின்ட்டு அதில் ஏறினேன். அதே மாதிரி முன்பக்கம் தான் ஏறினேன். பார்த்தா ஒரு 2-3 இருக்கைகள் இருந்தது. அப்புறம் அதில் ஏதோ ஒரு இருக்கையில் உட்காந்துட்டேன். சரி, பிரயாணம் பண்ணலான்ட்டு. இங்கே கோவையிலிருந்து ஒரு 10-15 கிலோமீட்டர் சின்னியம்பாளையம் அங்கே போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய விபத்து ஒன்று. எது விபத்து, எந்த விபத்துன்னா, இப்போ நான் முதல்ல ஏறி இறங்கின பாருங்கள் அந்த சேலத்து பஸ்ஸு. அந்த பஸ்ஸில் ஆனது நேருக்கு நேர் ஒரு மாருதி கார் மேலே மோதி அந்த மாருதி கார் திரும்பி அந்த மேல் கூரை மாருதி காரனுடைய மாருதி 800 ஒரு வெள்ளை நிற காரு, அது மேல் கூரை சுத்தமாக காணும். அப்புறம் அதனுடைய டிரைவரு இறந்துட்டார். ஸ்டேரிங்கை பிடிச்சிட்டு அப்படியே உட்காந்துருக்காரு, ஸ்பாட் அவுட். அந்த வண்டியில் இந்த இது பஸ்ஸில் இருந்தவங்க எல்லாம் கீழே நின்று போவையெல்லாம் ரொம்ப சிரமப்பட்டு இருந்தாங்க. அப்போ தான் நான் நினச்சேன், ஏன் நான் இந்த வண்டியில் ஏறின உடனே எனக்கு ஒரு உள்ளுணர்வு ஏற்பட்டு மறுபடியும் கீழே இறங்கி அடுத்த வண்டியில் போகலாம் அப்படின்னு. இது ஒரு அனுபவம். இது போன்ற நிறைய அனுபவங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கு. அதோடு இந்த அநாத சக்கரத்தை பற்றியும் நம்ம சொல்லியிருந்தோம். இந்த அநாகத சக்கரம் தைமஸ் இது கிளாண்டு. இந்த அநாகத சக்கரத்தில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா எங்கள் கிராமத்தில் எங்கள் மன்றத்துக்கு வருவாங்க. உடல்நிலை சரியில்லை, மன சரியில்லை, பய உணர்வு, தற்கொலை உணர்வு. இந்த மாதிரி ஒரு 15 வருடங்களுக்கு முன்பாக ஒரு அம்மையார், ஒரு 52 வயது அம்மையார் எங்கள் ஊர்லேயே கிழக்கு பகுதியில் இருக்காங்க. அவங்க வீட்டு நாய் ஒன்று காலையில் இவங்க வீட்டை விட்டு வெளியே வரும்போது வாசக்கூட்டுறதுக்காக காலையில் நேரத்தில் ஒரு அதிகாலையில் ஒரு 5 மணி 6 மணிக்கு வெளியே வந்திருக்காங்க. வெளியே வரும்போது நாய் செத்து கிடக்குது.
நாய் செத்து கிடந்ததை பார்த்த உடனே அந்த அம்மாவுக்கு ஒரு மாதிரி ஆச்சு. ஏன்னா நல்ல செல்லமாக வளர்த்த நாய். இறந்த உடனே அப்புறம் அவங்க பசங்களை எல்லாம் கூப்பிட்டு அப்புறம் அந்த நாயை எடுத்து கொண்டு போய் எல்லாம் புதைச்சிட்டாங்க. அப்போ இருந்து இந்த அம்மாவுக்கு ஒரு மாதிரிய ஒரு மாற்றம். ஏற்கனவே கொஞ்சம் பய உணர்வு உள்ள தன்மை உள்ளது. இது என்னன்னா கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. அதன் பிறகு அடுத்த வாரம் அதே நாளில் அவங்க கோழியெல்லாம் வளர்த்துட்ருக்காங்க. ஏன்னா நாங்கள் இருக்கிறது கிராமம். அவங்க வீட்டில் கோழிகள் வளர்த்துட்ருக்காங்க. அந்த கோழி கூட திறந்து விடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கோழி செத்து கிடக்குது. உடனே இந்த அம்மா பார்த்துட்டு கொஞ்சம் பயம் அதிகமாகிடுச்சு. என்னடா போன வாரம் நாய் செத்து போச்சு, அது ஏதோ விஷம் கடிச்சிருக்கும் போல் இருக்கு. இந்த வாரம் கோழி செத்துருக்கு. அந்த கோழியினுடைய கழுத்தில் ஒரு அடிபட்டு ரத்தம் கட்டி இருந்து செத்துருக்கு. எப்படின்னா ஏதோ மேலே செங்கல் இருந்து உள்ளே விழுந்துருக்கு. இதுதான் காரணம். அப்புறம் பசங்களை கூப்பிட்டு எல்லாம் இது பண்ணி ஆமாம் இந்த மாதிரி இருந்துச்சுட்டு அப்புறம் அன்றைக்கி எல்லாம் கோழி பிரியாணி வச்சு சாப்பிட்டுட்டாங்க. இது நாளாக நாளாக அந்த அம்மாவுக்கு என்னாச்சு அப்படின்னா, அந்த பசங்களை பார்க்கும்போது பார்த்த உடனே என்னை யாரோ கொல்ல வர்றாங்க, என்னை யாரையோ அடிக்க வர்றாங்க, என்னை யாரையோ துன்புறுத்த வர்றாங்கன்னு சொல்லி ஒரு 5 நிமிஷம் கத்திட்டு அதுக்கப்புறம் மயக்கம் போட்டு விழுந்துடும். இது ஒரு நாளைக்கு ஒரு தடவை 2 தடவை வந்தது. அப்புறம் தொடர்ந்து ஒரு நாளைக்கு 4, 5 தடவை இந்த மாதிரி வர ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் படுத்து தூங்கி எழுந்திரிச்சாங்கன்னா கொஞ்சம் நார்மல் ஆகும். இந்த நிலையில் அதுக்கப்புறம் அவங்க எங்கேயோ சாமியார் இடத்துக்கு போனாங்க. வனபத்திரகாளி கோயிலுக்கு ஒரு 5 வாரம் போயிட்டு வாங்கன்னாங்க. அதுவும் போயிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் ஏதோ ஜோசியர்கிட்ட போனாங்க. அவங்க ஏதோ வீட்டில் இந்த கணபதி ஹோமம் செய்யுங்கன்னு சொல்லி அதுக்கும் கணபதி ஹோமம் செய்தாச்சு. ஏதோ ஒரு நாள் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா மறுபடியும் அதே ப்ராப்ளம் நாளாக நாளாக அதிகமாகிடுச்சு. அதன் பிறகு கேரளாவில் யாரோ மாந்திரிகர் இருக்காங்கன்னு சொல்லி போய் அங்கே சொல்லி செலவு பண்ணி தாயத்தெல்லாம் கொண்டு வந்து கட்டுனாங்க. ஒன்றும் சரியாகலை. அதுக்கப்புறம் தான் அவங்க குடியிருக்கிற பகுதியில் என்னுடைய அண்ணனுடைய எங்கள் மூத்த அண்ணனோட குடும்பம் அங்கே இருக்குது. அப்புறம் அவங்க சொன்னாங்க இது வரைக்கும் ஒரு 50,000 செலவு பண்ணியாச்சு ஒரு 4 மாதத்தில். அவங்க முதல்லேருந்தே சொல்லிகிட்டு இருக்காங்க, அவன் நீங்கள் அங்கே போங்க, ஏதோ இந்த தவம் அவங்க குடும்பத்தில் சொல்லியிருக்காங்க, நீங்கள் அங்கே கூட்டிகிட்டு போங்க எங்கள் சித்தப்பா கிட்ட, எது இந்த தியானம் அது இதெல்லாம் சொல்லி கொடுப்பாரு, எல்லாம் சரியாகும், நிறைய பேருக்கு அந்த மாதிரி சரியாக இருக்குன்ட்டு அதுக்கப்புறம் வந்தாங்க. வந்ததுக்கு பிறகு சரின்னு சொல்லிவிட்டு எல்லா விஷயத்த கேட்டுட்டு, சரி நீங்கள் தினமும் உங்கள் அம்மாவை மக தான் வந்தா அப்படி மகளும் மகனும் சரிட்டு நீங்கள் தினம் அவங்க ட்ரெய்லரிங் வேலை செய்கிறவங்க. தீபாவளி சமயம் நான் எப்படிங்க தினம் கூட்டிகிட்டு வந்துட்டு கூட்டிகிட்டு போகிறதே எனக்கு வேலையெல்லாம் போயிடுன்னு. ஒன்றும் வேண்டாமா, நீங்கள் கொண்டு வந்து விட்டுட்டு போங்க, சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு இங்கே தவம் ஆரம்பிக்கும், ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து விட்டுட்டு போங்க, நாங்கள் பார்த்துக்குறோம், எல்லாம் சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சும்மா பொதுவாக தான் சொன்னது. சரின்ட்டு அவங்க அதே மாதிரி கொண்டு வந்து விட்டு போட்டு அப்புறம் போயிட்டாங்க. அப்புறம் முடிஞ்ச உடனே அவங்களே போயிடுவாங்க. கூட கூட ஒரு 2, 3 பேரெல்லாம் அந்த பகுதியிலேருந்து வர்றாங்க, கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு என்ன அப்படின்னா, நான் நல்லா தவம் பண்ணி கூட்டு தவத்தில் உட்கார வச்சுட்டு சும்மா இந்த இது சுவாசத்தை கவனிங்க அல்லது உங்கள் குல தெய்வத்தை நினச்சிக்கங்கன்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு அவங்களுக்கு தவத்தில் கடைசியில் தவம் நடக்கும்போது அவங்களுக்கு நல்லா நம்ம மகரிஷி சொல்லி கொடுத்த மாதிரி இந்த பாசஸ் எல்லாம் கொடுத்தேன். எப்படி தெரியும் அநாகத சக்கரம் தான் பாதிச்சிருக்குன்ட்டு. அந்த சக்கரத்துக்கு கொஞ்சம் உயிராற்றலை பாய்ச்சி கொஞ்சம் பாசஸ் கொடுத்து இப்போ தினம் இந்த மாதிரி இது பண்ணிட்டு டெய்லி வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க. ஒரு 10 நாளைக்கு பிறகு அந்த அம்மா சரி நான் தீட்சை எடுத்துக்கிறேன், பயிற்சிகள்லாம் சொல்லி கொடுத்துட்டாங்க, கொஞ்சம் சத்துள்ள உணவுகள் எல்லாம் சாப்பிடுங்கன்னு சொல்லி அதையும் சொல்லியிருக்கோம். அப்புறம் ஒரு 10 நாளைக்கு அப்புறம் தீட்சை கொடுத்தோம். அந்த அம்மாவுக்கு தீட்சை கொடுத்து இல்லை நிறைய பேர் இருந்தாங்க. இப்போ அம்மா இப்போ எப்படி இருக்குது, ஆனால் ஒரு 2, 3 நாள்லேயே அந்த அம்மாவுடைய முகம் கொஞ்சம் மாறிடுச்சு. ஏதோ பயந்து சுபாரமாக இருந்த அந்த முகம் கொஞ்சம் தெளிவடைஞ்சதை நான் கவனித்தேன். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அந்த அம்மா சொல்லிச்சு, ஐயா இங்கே வந்துட்டு போன 3ஆவது நாள்லேயே எல்லாம் சரியாயிடுச்சுங்க, நான் இரவு தூங்கிட்டு இருந்தேன், அப்புறம் திடீர்னு யாரோ நம்ம உடம்புல இருந்து வெள்ளையாக ஒரு உருவம் வெளியே போன மாதிரி தெரிஞ்சது. அதுக்கப்புறம் நான் விழிச்சிட்டேன்.
அப்புறம் இப்போ எந்த பயமும் இல்லை. அது 3வது நாள்லே நமக்கு சரியாயிடுச்சுங்க அப்படின்ட்டாங்க. ஆமாம், உங்கள் உடம்புல இருக்கிற அந்த பீடையெல்லாம் போயிடுச்சுங்க, வெளியே போயிடுச்சு. நீங்கள் இனி தைரியமாக இருங்கன்னு. இன்றைக்கு வரைக்கும் அந்த அம்மா நல்ல சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்ந்துட்டுருக்கு. அந்த அம்மா ஒரு 2 வருஷம் தொடர்ந்து நான் கம்பெனிக்கு அப்போ வேலைக்கு போயிட்டுருந்தேன். நான் வர ஒரு 4, 4:30க்கு வந்துடுவேன். ஆனால் அந்த அம்மா அதாவது 6 மணிக்கு தான் தவம். 5 மணிக்கே வந்து உட்காந்துக்கும். 5 மணிக்கே வந்தேன். ஏம்மா இந்நேரத்துக்கு உட்காந்துக்கிறீங்க? ஒரு 1/4 மணி நேரம், ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வரலாம். இல்லைங்க ஐயா, இங்கே வந்து பாருங்க, முன்னாடி கோயில் இதெல்லாம் இருக்குது. அதை பார்த்துட்டு இருந்தாவே எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு, அப்புறம் நான் வந்த உடனே திறந்து விட்ருவேன். மன்றத்தை திறந்து விட்டு அந்த அம்மாவே எல்லாம் கூட்டி 2 வருஷம் அந்த அம்மா இந்த மாதிரி நல்லா ஆரோக்கியமாக இன்றைக்கி வரைக்கும் இருந்துகிட்ருக்காங்க. இந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் மகரிஷி வகுத்த ஒரு அற்புதமான இந்த வாழ்க்கை கல்வி, இந்த குண்டலினி யோகம் மிக அற்புதமானது. குடும்பத்தில் இருந்துக்கிட்டு நம்ம கணவன் மனைவி குழந்தைகளோடு இதெல்லாம் செய்யும்போது நம்மளுடைய குடும்பம் நல்ல சிறப்பாக இருக்குது. இன்றைக்கு வரைக்கும் அதான் நான் போன ஒரு உணவே மருந்து, அதாவது மகிழ்ச்சி வகுத்த உணவு திட்டத்தின் சிறப்புங்கிறத போன முறை நான் ஒரு பதிவிச்சிருந்தேன். அதில் சொல்கிறதே தான் இன்றைக்கி. அதாவது 68 வயசாச்சு, பேராசிரியர், 25 வருஷமாக தலைவலி காய்ச்சல் இல்லை, 30 வருஷமாக எங்கள் ஃபேமிலிக்கு மெடிக்கல் பில் 0. இந்த மாதிரி நிறைய குடும்பங்கள், நிறைய மனவளக்கலை குடும்பங்கள், மனவளக்கலை அல்லாத குடும்பங்களும் வாழ்ந்துட்டுருக்காங்க. அதுவும் மனவளக்கலை குடும்பங்கள் மிக அற்புதமாக நிறைய பேர்த்துக்கு எல்லாம் தெரியறதில்ல. நாங்கள் இதை பற்றி ஒவ்வொரு முறையும் ஆராய்ச்சி பண்ணி நான் தமிழ்நாடு முழுவதும் கல்லூரிகளுக்கெல்லாம் சிறப்பு சொற்பொழிவு, அதாவது கெஸ்ட் லெக்சர் எல்லாம் போயிட்டுருக்கு. தமிழ்நாடு முழுவதும் இந்த சென்னை, காஞ்சிபுரம், வேலூர், ஆற்காடு, இந்த பகுதி திருச்சி, இது போன்ற பகுதிகளுக்கெல்லாம் போகும்போது நிறைய பேர்களுடைய அது முழு ஈடுபாடு உள்ளவங்க, முழுமையாக ஈடுபடுறவங்களுடைய அனுபவங்கள் எல்லாம் பார்க்கும்போது எல்லாம் அற்புதமாக இருக்கும், அதிசயமாக இருக்கும். அதனால் இந்த பயிற்சிகளை நம்ம தொடர்ந்து செய்து அறிவிலை உயர்ந்து வாழ்க்கை வளம் பெற்று இன்பத் துன்பங்களை எல்லாம் கடந்து அமைதியோடு வாழ்ந்த அந்த பிறவி பயனாகிய இறைநிலை அடைவோம் என்று கூறி, இந்த வாய்ப்பினை அளித்த ஆழியார் அறிவித்திருக்கோளுக்கும் மற்றும் பேராசிரியர் பெருமக்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் பெற்று மேலோங்கி வாழ்க. 16 பெற்று பெருவாழ் வாழ்க. இறையுணர்வும் அறநெறியும் கல்வி தனம் தானியம் இளமை வலிவு சுகம் செல்வம் நன்மக்கட்பேறு அறிவில் ஓய்ந்தோர் நட்பு அழகு புகழ் அகத்தவம் அகத்தாய்வு மனித மதிப்புணர்ந்தொழுகும் பண்பும் பொறையுடைமை என்னும் பேறு 16 பெற்று போற்றலுக்கும் தூற்றலுக்கும் வாழ்த்துக்களை கூறி மறைவிளக்கும் உயர் வாழ்வை மதித்து ஒழுக்கம் காத்து மனையறத்தில் ஒளிவிளக்காய் வளமோங்கி வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்வீர்கள். வாழ்க.